தேவையில்லாத ஆணி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 ஜனவரி மாதமே முடிய போகுது. இன்னும் ராசி பலன் கட்டுக்கிட்டு இருக்கீங்க. உருப்படாம தான் போறீங்க. இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுமாரான நாள். ஏன்னா எல்லா பிளானட்ஸும் லீவில் இருக்கு. வெக்கேஷன் முடிஞ்சு வந்தாதான் தெரியும். எனக்கே நாள் எப்படி இருக்குன்னு தெரியல. ஜாதக கட்டத்தை கையில் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நாம நேயர்களோட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல போறோம். ராசி பலனை பத்தி. முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாங்களா? ஹலோ சார். சொல்லுங்க சார், நான் வாடியபாடியில இருந்து சாரங்கபாடி பேசுறேன். வாணியம்பாடியில இருந்து சாரங்கபாணி. சொல்லுங்க. ஆப்பா சார், இது எனக்கு என்னன்னா, என்னோட எதிர்த்த வீட்டுக்காரர் இருக்கா சார். அவரும் ரிஷபராசி தான், நானும் ரிஷபராசி தான். சரி. ஆனா அவரு பாத்தீங்கன்னா கார் வாங்கிட்டாரு, பங்களா வாங்கிட்டாரு, பைக் வாங்கிட்டாரு, எல்லாமே வாங்கிட்டாரு. போதாததுக்கு இன்னொரு வீடும் வாங்கிட்டாரு. அதுலயும் ஃபேமிலியும் இருக்குது. எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். நான் என்ன சார் பண்றது? தெளிவா புரியுது. உங்களை விட அவர் நல்லா இருக்காருன்ற ஒரு வயிற்றுச்சல்ல பேசுறீங்க. அப்படி இல்ல. ஆமா சார். சார் அவர் எங்க வேலை செய்யறாரு? அவரு ஒரு பெரிய கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க என்ன வேலை செய்யறீங்க? நான் எந்த வேலையும் செய்யல சார். எந்த வேலையும் செய்யலையா? போய் முதல்ல வேலையில சாருங்க சார். அப்புறம் பாருங்க, இந்த வருஷம் ரிஷபராசிக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஐயோ சார், நான் எப்படி சார் வேலைக்கு சேர்த்து? நான் 5ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆச்சியா? எது ஃபெயிலா? ஓ, பேசாம போய் அரசியல்ல சேர்ந்துரு. உன் குடி மட்டும் இல்லாம ஊர் குடி சேர்த்து கடுத்த மாதிரி ஆயிரும். நமக்குன்னு வந்து வாய்க்கிறாங்க பாரு. அடுத்த காலரை கூப்பிடுங்கப்பா. வணக்கம் சார். சொல்லுங்க. என் பேர் சதாசிவம். சொல்லுங்க மிஸ்டர் சதாசிவம். சார், எனக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 வீக்ஸா பாத்தீங்கன்னா இந்த ரைட் லெக் மூட்டு பயங்கரமா வலிக்குது சார். என்ன பண்ணலாம்? மூட்டு வலியா இருந்தா என்கிட்ட எதுக்கு சார் கால் பண்றீங்க? போய் நல்ல டாக்டரா பாருங்க. இல்லைன்னா ஒரு நல்ல பிசியோதெரபியா போய் பாருங்க. ப்ரொடக்ஷன், வாட் இஸ் திஸ்? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். என் பேர் வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம், சொல்லுங்க சார். நான் எப்போதுமே வந்துட்டு உங்களுடைய ப்ரோக்ராம காலையில பார்த்துட்டு தான் சார் எந்த வேலையா இருந்தாலும் செய்யறது. நல்லதுங்க, சொல்லுங்க. காப்பி குடுக்கறது, பாத்ரூம் போறது, எதுவா இருந்தாலும் உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் சார் செய்வேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு அமோகம்னு சொன்னீங்க. எந்த வித தடங்களும் வராதுன்னு சொன்னீங்க. காலையில வந்துட்டு கம்பெனிக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறேன் சார். வண்டி ஸ்டார்டே ஆகல. முதல் தடங்களே வந்துடுச்சு. என்ன பண்றது? உங்க வண்டியில பெட்ரோல் இருக்கா? இருக்கு சார், நிறையவே இருக்கு. ஒரு 1/2 லிட்டர் கேன் ஒண்ணு எடுத்து அதுல பெட்ரோலை புடிச்சுக்கோங்க. சரி. அதை எடுத்து வண்டி மேல நல்லா தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி தெளிச்சுக்கோங்க. சரி, ஊத்திடுறேன். ஒரு தீப்பெட்டியை எடுத்துட்டு வந்து மொத்தமா கொளுத்தி விட்டுருங்க. சார், பைத்தியக்கார மாதிரி பேசுற. ஜோசியக்காரன்ட்ட வந்து மெக்கானிக் வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. பைத்தியமாயா நீ? ஏப்பா ப்ரொடக்ஷன், என்னப்பா இது? ஆள் இல்லன்ட்டு யார் இல்லாம கூட்டு வந்து நீங்க சும்மா இது பண்றீங்களா? டைம் வேஸ்ட் பண்றீங்களா? அடுத்த காலரை கூப்பிடுங்க. ஹலோ. சாரி, வணக்கம். வணக்கம் வணக்கம். சாரி, நான் கும்பராசி. அப்படியா? ரொம்ப நல்ல ராசி. இன்னைக்கு நாள் ரொம்ப அற்புதமா இருக்கும், அமோகமா இருக்கும். அதனாலதான் பாத்தீரேன், உங்ககிட்ட கேட்க வந்தேன். இப்ப என்ன? நான் இப்ப அண்ணநகர் ஏரியால தான் இருக்கிறேன். சரி. இப்ப நான் ஒரு வீட்டுல போயிட்டு திருட்டு போறேன். ஆமா பாத்தியாரே, திருட்ட போறேன். நீ என்ன பண்ணணும்னா நல்ல டைமா பார்த்து சொல்லு திருடுறதுக்கு. இப்ப பாரு, டைம் 5 மணி. எத்தனை மணி நான் திருட போலாம்? ஒரு 6 மணிக்கு போப்பா, அற்புதமா இருக்கும். 6 மணிக்கா? ஐயோ, இன்னும் ஒரு 1 hour நான் வெயிட் பண்ணுமா? ஆமா, போலீஸ் வரணும்ல. போலீஸா? ஆமா. என்ன சொல்ற நீ? ஆமா, உன்னை புடிச்சு கொடுக்கணும்ல. வெங்காயம், போன வைடா. ஏதாவது 4 நட்சத்திரம் பார்க்க ஒரு விவசாய இல்ல. முட்டாள். என்ன இளவுன்னே தெரியல. இன்னைக்கு என் இளவு எடுக்கிறதுக்குனே இந்த காலர்ஸ் எல்லாம் வந்து தொலைறானுங்க. ஓ, ப்ரொடக்ஷனு சனியை முடிச்சவனே முதல்ல அங்க நிக்காத. அதுவே சனி தசை. போய் அங்க நில்லு. போன ஏன் அங்க வச்சிருக்கிற? அதுவே கன்றாவியான தசை. போனை மாத்தி வை, இந்த திசையில வை. பாத்தியா, திசைய மாத்திர உடனே அதோட ரிங் டோனே எவ்வளவு நல்லா இருக்குன்னு. நல்ல கலரா தான் இருப்பான். ஹலோ, சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோவா? ஆமா ப்ரோ. சரி ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ, என் பேர் சாணி.
சாணியா? ஆமா ப்ரோ, சாணி தான். உன் பேர்ல நியூமராலஜி சரியில்லையாப்பா? நியூமராலஜி பார்த்து தான் ப்ரோ வச்சாங்க சாணின்ட்டு. என்னமோ சொல்லுப்பா. ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா, இந்த WWE அண்டர்டேக்கர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் 7 உயிர்ன்றாங்க, செத்து செத்து பழைகிறாருன்றாங்க. அது எப்படி ப்ரோ அவர் செத்து செத்து பழைப்பாரு? என்ன ராசியா இருப்பாரு அவரு? போன வைடா மூதேவி இளவெடுத்தவன. ப்ரோ தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, அதுக்கு எதுக்கு திட்டுறீங்க? தாச்சே போன வைடா. கஸ்மாலம், கம்முனாட்டி, பேமானி. சார் 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 எங்க சார் போறீங்க? என்னையா? இன்னும் ஷூட் முடியல சார், காலர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க சார். போட்டாலும் காலர்ஸ். ராசி பலன் சொல்ல வந்தவன் நானு. இன்னைக்கு ஏன் ராசியே நக்கிக்கிட்டு போகுது. மேசம் இன்னைக்கு மோசம். நாசாவுக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. எங்க இஸ்ரோவுக்கு 9ல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்காரு. 2க்கும் சென்டர்ல சந்திராயன் அனுப்புங்க, சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு சவுத் போல்ல போய் சக்சஸ் ஆச்சு. புரியுதா இல்லையா? இட் இஸ் குவைட்லி அன்பிலீவபிள், யூ நோ. கட்டிங்.